எகிப்து தேசத்தில் யோசேப்பு ஆளுநராக உலர்த்தப்பட்டபோது தேவன் கொடுத்த ஞானத்தினால் அவர் நாட்டை நல்ல முறையில் நிர்வகித்தார். பார்வோன் கண்ட கனவின் அர்த்தத்தை விளக்கியபடி 7 ஆண்டுகள் பெரும் வளமான காலம் வரும் என்றும் அதற்குப் பிறகு 7 ஆண்டுகள் கடும் பஞ்சம் வரும் என்றும் அவர் கூறினார். அந்த வளமான ஆண்டுகளில் யோசேப்பு எகிப்து முழுவதும் இருந்து அதிகமான தானியங்களை சேகரித்து பெரிய களஞ்சியங்களில் சேமிட்டார். மக்கள் அந்த நேரத்தில் அதன் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யோசேப்பு தேவன் கொடுத்த அறிவால் எதிர்காலத்தை முன்னமே பார்த்து தயார் செய்திருந்தார். சில ஆண்டுகள் கழித்து அவர் சொன்னது போலவே கடுமையான பஞ்சம் உலகம் முழுவதும் ஆரம்பமானது. உணவுக்காக மக்கள் பல நாடுகளிலிருந்து எகிப்தை நோக்கி வர ஆரம்பித்தனர். ஏனெனில் அங்கே மட்டுமே உணவு இருந்தது. அதே நேரத்தில் கானான் தேசத்திலும் பஞ்சம் ஏற்பட்டது. யாக்கோபும் அவரது குடும்பமும் அந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டார்கள். உணவு தேவைப்பட்டதால் யாக்கோபு தனது மகன்களை எகிப்துக்கு அனுப்பினார், அங்கு தானியம் வாங்குவதற்காக. அவர்கள் எகிப்துக்கு வந்தபோது தானியங்களை வழங்கிய அதிகாரி யோசேப்பேதான். ஆனால் பல ஆண்டுகள் கடந்திருந்ததால் அவருடைய சகோதரர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை உடனே அறிந்தார். பல வருடங்களுக்கு முன்பு தன்னை அடிமையாக விற்ற சகோதரர்களை பார்த்தபோது யோசேப்பின் மனதில் பல நினைவுகள் வந்தன. இருந்தாலும் அவர் உடனே தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர்களின் மனநிலையை அறிய சில சோதனைகள் செய்தார். இறுதியில் அவர்களுடைய மனம் மாறியதை பார்த்தபோது யோசேப்பு தன்னை அடக்க முடியாமல் அழுதார். அவர் தனது சகோதரர்களிடம் கூறினார், "நான் உங்கள் சகோதரன் யோசேப்புதான். நீங்கள் என்னை எகிப்துக்கு விற்றீர்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். தேவன் என்னை உங்களுக்கு முன் அனுப்பினார், உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக." அந்த வார்த்தைகளை கேட்ட சகோதரர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை அன்புடன் அணைத்துக் கொண்டார். பின்னர் யோசேப்பு தனது தந்தை யாக்கோபையும் குடும்பத்தினரையும் எகிப்துக்கு கொண்டு வரும்படி கூறினார். பார்வோனும் அவர்களை வரவேற்று எகிப்தில் வாழ நல்ல நிலத்தை கொடுத்தான். அதனால் யாக்கோபும் அவரது குடும்பமும் எகிப்துக்கு வந்து குடியேறினர். பல ஆண்டுகள் கழித்து துன்பத்தால் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றானது. இந்த சம்பவம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. மனிதர்கள் தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். நாம் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்தி தமது திட்டத்தை நிறைவேற்றுவார்.